என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி கெயில் குழாய் திட்டத்தை எதிர்க்கக்கூடியது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அல்ல. இல்ல நீங்க சொல்றது விவசாயிகள் சங்கங்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜெயலலிதா அதை எதிர்க்கிறார். விவசாயிக்கு எதிரானதுன்னு சொல்லி அப்போ நீங்க அவங்களையும் இதுல குற்றம் சொல்றீங்களா? அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கும் அரசியல் கட்சிகளும் பலத்துக்கும் வித்தியாசமே எல்லாம் போயிடுத்து போ பல அதான் பிரச்சனை. இப்போ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விவசாயிகள் என்ன சொல்றாங்க, இதுல விவசாயிகள் பைப்லைன் திட்டத்துக்கு நாங்க எதிரே இல்லை, எங்கே நம்ம இதுலயே சொல்லியிருக்காங்க, நானும் வந்திருக்கேன், விவசாய இது வந்திருக்காங்க, புதிய தலைமுறையிலே பேசியிருக்கோம். அவங்க இந்த திட்டத்துக்கு எதிரே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, காம்பன்சேஷன் கொடுங்கறாங்க. அந்த விஷயத்துல கெயில் அத்தாரிட்டி சரியா காம்பன்சேஷன் எதிர்படல. அப்ப நாங்க கெயிலே டிராப் பண்ணிட்டாங்க அந்த ஸ்கீமை. கெயிலே அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு பெரிய நஷ்டம். டிராப் பண்ணாலும் பெருமைப்பட விஷயம் இல்ல, வருத்தப்பட வேண்டிய விஷயம். அவங்க கைவிட்டாங்க. நான் கேட்க விரும்புறது, எந்த ஒரு திட்டத்துக்கும் அறிந்தும் அறியாமலும் எதிர்ப்பு வரலாம். ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க விவரம் தெரியாம எடுத்துட்டாங்கன்றது உங்களுடைய பார்வையா இருக்கலாம். இன்னொருத்தங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எதிர்த்ததா இருக்கலாம். சரியான அணுகுமுறையில ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த பிரச்சனையை அணுகலைங்கிறதா என்னோட குற்றச்சாட்டு. இல்ல, இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பிரச்சனைக்கே வருவோம். ஒரு பிரச்சனை, ஒரு திட்டத்தை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு ஒரு தன்னார்வ ஒரு பகுதி மக்கள் போராடுகிறார்கள் சொன்னா, அந்த பயத்தை போக்குவதற்கோ அல்லது அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக இவங்க பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல பாயிருதுன்றது சரியான அணுகுமுறை. என்ன பிரச்சனை வருதுன்னா, பல தன்னார்வ திட்டங்கள்ல பல போராட்டங்கள்ல மக்கள் ஆதரவு கிடையாது. நிறைய பேர் 500 பேர் 1000 பேர் சேர்ந்தா எனக்கு எந்த திட்டத்தை நிறுத்த முடியும் நம்ம நாட்டுல. மக்கள் ஆதரவு இல்லாம ஒரு போராட்டம் நடக்க முடியுமா? அப்படி ஒரு மக்கள் ஆதரவு இல்லாத போராட்டத்துக்கு அரசாங்கம் அஞ்சுமா? நான் சொல்றேன், நீங்க குஜராத்லயே பாத்தீங்கன்னா நர்மதா அணை விஷயத்துல பாத்தீங்கன்னா மேதா பட்கர் அவ்வளவு பெருசா எல்லாம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 70% ட்ராட் ப்ரோன் ஏரியா குஜராத்ல எது கிடையாது, தண்ணி கிடையாது. 70% இன்னைக்கு அந்த திட்டம் சரியா தான் வந்திருக்கு. நான் அந்த இருக்கிற எங்கெல்லாம் வறட்சி இருக்கோ அங்கெல்லாம் தண்ணி போயிருக்குது. இப்ப இந்த திட்டத்தை முதல்ல இருந்து எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த திட்டம் இன்றைக்கு நல்லபடியா தான் இருக்கு. இப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? திட்டம் நல்லபடியா இருந்தாலும் கூட அந்த நர்மதா அணை திட்டத்துல இடம்பெயரப்பட்ட அந்த மக்களுக்கான நிவாரணம் இது பேசுங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கான வளர்ச்சி கொண்டு வந்தாலும் கூட இப்ப இந்த திட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி இருந்தா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குன்னு பேசலாம், தப்பு இல்ல. திட்டமே கூடாது என்பது ஒரு நியாயமான விவாதம் இல்ல. ஒரு நிமிஷம், அதே மேதா பட்கரும் சரி அருந்ததி ராயும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கேட்டு அவங்க தானே இன்னைக்கு வரையும் போராடுறாங்க. வேற யாருமே அதுக்கு அதை அட்ரஸ் பண்ணலையே. அதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த அரசாங்கமும் கூட இதை பத்தி பேசிருக்கு. அதான் சொல்றேன், இவங்க எல்லாம் வரணும் என்பதற்காக தான் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சார், இன்னைக்கு நதிநீர் இணைப்பை பத்தி பேசுறோம். அதுல அதுக்கும் இப்ப பிரச்சனை ஆரம்பிப்பாங்க. ஒரு திட்டமே தொடங்க கூடாதுன்னு என்ஜிஓக்கள் உருவாக்குனான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாடு எப்படிதான் வளர்ச்சி அடைய முடியும்? இல்ல, கட்சிகளை விட என்ஜிஓக்கள் அவ்வளவு செல்வாக்கானவர்கள். நீங்க எதுக்கு பாருங்க அப்படி சொல்லாதீங்க. இப்ப கூடங்குளத்துல எதனால இத்தனை நாள் நம்ம அங்க தொடங்க முடியல? கூடங்குளத்துல என்ன, அதாவது கூடங்குளத்தோட யாரும் பூட்டி சாவி எடுத்துட்டு போக வேண்டாம். கூடங்குளத்தை யாரையும் பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடல. இங்க போராடுற மக்கள் கூடங்குளத்துல 10 கிலோமீட்டர் தாண்டி போராடுறாங்க. எந்த ஒரு நீதிமன்றமும் தடை உத்தரவு கொடுக்கல. இவங்களால செயல்பட முடியாததற்கு ஒரு காரணமாக போராட்ட சொல்றாங்க. போராட்டத்திற்கும் கூடங்குள செயல்பாட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அங்க உள்ள எல்லா அதிகாரிகளும் இதை ஒத்துக்குவாங்க. போராட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, அந்நிய நாடுகளுக்கும் அதுல சம்பந்தம். தொண்டு நிறுவனங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கருத்து தவறு செய்வர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற ஒரு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு கட்டமைப்புகள் அனைத்துமே அல்லது இந்தியாவில் நடைபெறுகின்ற மக்கள் இயக்கங்களை சார்ந்து நடக்கின்ற ஒரு இயக்கங்களை சார்ந்த அமைப்புகளாகும். அதனால் இது ஒரு கவனமாக பார்க்கும் பொழுது இந்த மக்கள் இயக்கங்கள் இல்லாமல் தொண்டு நிறுவனங்கள் வேலை செய்தால் சரி என்ற ஒரு பார்வை அரசாங்கத்திற்கு ஏற்பு. இன்றைக்கு இவர்கள் சொல்லுகின்ற பாதுகாப்பு என்ற பொருளாதார ரீதியான பின்னடைவு ஏற்பட்டது. சுற்றுப்புற சூழல் ரீதியாகவும் காடு வளங்கள் என்று இத்தனை 65 ஆண்டுகளாக இன்றைக்கு இருக்கின்ற காட்டு வளம், மரம் செடி கொடி வந்த வளத்தினை பெரும் அளவில் அழித்தது தொண்டு நிறுவனங்கள் கிடையாது. அவற்றை திரும்பவும் கொண்டு வர வேண்டும், இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் முயற்சி செய்வது தொண்டு நிறுவனங்கள் தான். ஆற்று மணலை இத்தனை ஆண்டுகளாக யார் கொள்ளையடித்தது? இந்த ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுகின்ற பகுதிகள் எல்லாம் செடியும் மரங்களை நட்டு வருவது தொண்டு நிறுவனங்கள் தான். அதனால் இந்த தொண்டு நிறுவனங்களை சொல்லும் போது இந்த விசாரணை பொதுவான விசாரணை, இது பொதுவான அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய தவறு செய்வர்கள் விசாரணை ஏற்படும். அதே சமயத்தில்
மக்கள் இயக்கங்களாக நடைபெறுகின்ற பகுதிகளில் மக்கள் இயக்கங்களை சொல்லும்போது அவர்கள் பாதுகாப்பகம் இந்தியாவின் பொருளாதார இந்த போஸ்கோ இவற்றையும் குறிப்பிட்டு போஸ்கோ என்ற அமைப்புகளுக்கு சாதகமாகவும் அவர்களுக்கு எதிராகவும் போராடுகிறார்கள். ஆதலால் இவர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று சொல்வது நியாயமான வாதம் கிடையாது. மக்கள் போராட்டங்கள் எங்கெல்லாம் நடக்கின்றன அவற்றை குறிப்பாக இந்த அறிக்கையில் எடுத்துரைப்பும் ஒரு கவனத்துக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாக தொண்டு நிறுவனம் யாருமே பேசல. சில தொண்டு நிறுவனங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருது, அது எதுக்கு போகுதுன்னு தெரியல. ஆடிட்டிங் சரியா இல்ல. அதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு பிரச்சனை இன்டர்னல் ஆடிட் பண்றாங்க. ஆனால் அரசாங்கத்துடைய அறிக்கையை ரகசியமா கசிய விட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. தவறு செய்றவங்க நீங்க தண்டனை கொடுங்க. இதுல என்ன இருக்கு? விசாரணை நீங்க சொல்றீங்க இந்திய அரசாங்கம் வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்காம இருக்கு, கடன் வாங்காம இருக்கு. இதுக்கும் அதுக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்தியா பணம் வாங்கும்போது ஒரு நாடு வாங்குவதற்கும் நீங்க எதையோ ஏழ்மையை காரணம் காட்டி வாங்குறாங்க. ஒரு குழந்தையை காட்டி 10 பேர்ட்ட வாங்குறாங்க. ஒரே குழந்தைக்கு 10 பேர்ட்ட பணம் வாங்குறாங்க. நீங்க உணவு பற்றாக்குறைன்னு சொல்லும் பொழுது ஏழ்மையை போக்குவதற்காக இந்த 480 IPL 480 சொல்லிட்டு அமெரிக்காவில் உணவு பண்டங்கள் வாங்கணும். அது அப்போ நம்ம ஜனங்களை நம்ம ஏழ்மையில் நிற்கிறாங்க கையேந்தி நின்னமா நிலைமைக்காகவும் மற்றும் அது அரசாங்கத்தால் கல்வி மற்றும் சமூக வளர்ச்சிகளில் பெரும் பங்கு தொண்டு நிறுவனங்களுக்கு பங்கு இருக்கின்றது. ஆதலால் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கக்கூடாது, வாங்கக்கூடாது என்பதை வாங்கலாம். ஆனால் அதற்கான விசாரணையும் ஒரு சரியான ஒரு பார்வையும் எடுத்து வர வேண்டும். முழுமையாக வாங்க சொல்லலாம். தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய பணத்தை கண்காணிக்க வேண்டிய இடத்தில் இருப்பது மத்திய அரசு. நிச்சயமாக தொண்டு நிறுவனங்களும் கூட இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் சேர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி நாம் விவாதிக்கலாம். அதை சில நிறுவனங்கள் எதிர்க்கவும் செய்கின்றன. அது நியாயமா என்ற கேள்வியும் இருக்கிறது. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.